தங்கள் சொல்லுக்கு கட்டுப்படாதவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என்ற போக்கில் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் சமீப நாட்களில் அனல் பறக்கும்படியாக இருந்தன. ஆனால் அதற்கு நேர்மாறாக அமெரிக்காவின் ஏவுகணை கையிருப்பு மிகவும் குறைந்துவிட்டதாக அண்மை நாட்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த தகவல்களுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவற்றை மறுத்து நாட்டில் ஏராளமான ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஆயுத கையிருப்பு குறித்த தகவல்களை ஊடகங்களுக்கு கசிய விடுபவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பதிவில் ஆயுத தட்டுப்பாடு குறித்து வெளியாகும் தகவல்களை தேச துரோகமாக கருதுங்கள் என்று டிரம்ப் விமர்சித்துள்ளார். தேவைக்கேற்ப அமெரிக்காவுக்கான மிகப்பெரிய அளவில் ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள் நாட்டின் வரலாற்றிலேயே அதிக எண்ணிக்கையிலான புதிய தொழிற்சாலைகளை அமைத்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத்திடம் ஏவுகணை கையிருப்பு பற்றிய உண்மை நிலை மறைக்கப்பட்டதாக டிரம்ப் அதிருப்தி தெரிவித்ததாக தி வாஷிங்டன் போஸ்ட் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் செய்தி வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து ஏவுகணை பற்றாக்குறை குறித்து தனக்கு தவறான தகவல் வழங்கப்பட்டதாகவும் இதற்கான விளக்கத்தை டிரம்ப் கேட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமீபத்திய ஊடக தகவல்களின்படி அமெரிக்க ராணுவம் டோமஹாக், ATACMS, பேட்ரியாட் மற்றும் டாட் உள்ளிட்ட ஏவுகணைகளை அதிக அளவில் பயன்படுத்தியதால் கையிருப்பு வெகுவாக குறைந்துள்ளது. குறிப்பாக டாட் இடைமறிப்பு ஏவுகணைகளில் சுமார் 80% டோமஹாக் மற்றும் பேட்ரியாட் ஏவுகணைகளில் தலா 50% பயன்படுத்தப்பட்டுள்ளதாக CNN தெரிவித்தது. இது அமெரிக்காவின் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு திறனை பாதிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் எந்தவித ஆயுத தட்டுப்பாடும் இல்லை என்று டிரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதேவேளையில் மேற்காசியாவில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் குறைந்திருப்பதும் ஈரானுக்கு எதிரான திட்டமிட்ட தாக்குதல்களை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை அளித்து வருவதும் கவனிக்கத்தக்கதாக உள்ளது. போரின் இலக்குகளை முழுமையாக அடையவும் அதனை தொடர தேவையான வளங்களை பெறவும் அமெரிக்கா சவால்களை எதிர்கொண்டு வருவதாக அரசியல் நோக்கர்கள் மதிப்பிடுகின்றனர்.